எல்லாருக்கும் வணக்கம். இது ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி மழை பெஞ்சா வேளச்சேரியில் சுமாராக இந்த ஏரிக்கரை சாலையில் வந்து ஒரு 2 அடியிலேருந்து 3 அடிக்கு தண்ணி நிற்கும். இந்த 4 வருஷத்தில் வந்து நம்ம பண்ண வேலைகள் வந்து பாருங்கள், இப்போ ஏரிக்கரை ரோடு எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த மாதிரி வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பெல்லை நம்ம சமாளிச்சிடலாம். பட் அதை விட்டு ஒரேடியாக ஹெவி போர் வந்தால் தான் என்ன மாதிரி ஆக போகுதுன்னு இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் இந்த கான்ஸ்டன்ட் ஸ்பெல்லை சமாளிச்சிட்டாச்சு. உங்களுக்கு அந்த ரோடு, இந்த வேரிக்கரை ரோடு, ஹவுசிங் போர்டு இந்த பகுதியில் வந்து நான் காட்டுறேன் எல்லாத்தையும். அப்படியே ரோடை பாருங்கள் எந்த அளவுக்கு மாற்றங்கள் இருக்குன்னு. சென்ற மலையிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் முடிக்கிற நேரத்தில் வந்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து பானட்டை மூடுற அளவுக்கு தண்ணி நிற்கும். ஏரி வந்து நிரம்பி வழியும். இப்போ ஏரி எந்த அளவுக்கு சமாளித்து வச்சுருக்கோம், எந்த அளவுக்கு வந்து ஆகாய தாமரைகள்லாம் அகற்றிட்டு இந்த பகுதி எந்த அளவுக்கு சீரும் சிறப்புமாக வைக்கிறோன்ற பார்த்துக்கங்க. இந்த ஃபால்ஸ் பப்பகண்டா ஏதோ ஒரு பழைய வீடியோ எடுத்து வேளச்சேரியை வந்து இன்னும் தண்ணி மிதக்குதுன்னு அனுப்புகிற அந்த பிஜேபிக்காரங்க, அவங்களுடைய நண்பர்கள், அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஒரு எடுத்துக்காட்டு. இது மிகப்பெரிய மாற்றம். இந்த இடம்லாம் வந்து பானட் மூடி இருக்கும், தண்ணி வந்துச்சுன்னா அந்த அளவுக்கு கார்லாம் மிதக்கும், பைக் மிதக்கும். இன்றைக்கி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நேற்று ஒரு நாள் முழுக்க மழை பெய்யுது, இன்றைக்கி எப்படி இருக்குன்றது உங்கள் காட்சிக்கு. ஒரு பக்கம் நம்மளுடைய தூய்மை பணியாளர்கள் வேலை நடந்து கொண்டே இருக்குது. மறுபக்கம் வந்து நம்ம ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின், அப்புறம் WRD வாட்டர் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட், நம்ம அமைச்சர் துரைமுருகன் சாரோட டிபார்ட்மெண்ட், அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம மா சுப்பிரமணியம் சார் மினிஸ்டருடைய இதில் வந்து நம்ம மெடிக்கல் கேம்ப்ஸ் போட்டு இங்கே இந்த ஏன்னா பிகாஸ் வந்து இந்த மலையில் வந்து கொசு அதிகமாக வர்றதுனால நம்ம மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் சார் வந்து மெடிக்கல் கேம்ப்ஸ் நிறையா போட்டு அதையும் சரி பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. இதுதான் வந்து ஹையஸ்ட் பாதிக்கப்படுற இடம். இது ஏஜிஎஸ் காலனி, ராம்நகர். இந்த 3 பகுதியை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே ஓரளவுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து இந்த வேலைகளை வந்து நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் வந்து நமக்கு செய்து கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா நம்ம தான் சட்டமன்றத்தை முதல்ல பேசணும். மெட்ராஸுக்கு வந்து முழுக்க மழைநீர் வடிகாலை வந்து மாற்றி அமைக்கணும், புதுசாக அமைத்து கொடுத்தால் மொழியே இது சரி வராதுன்னு. அது போக வந்து வேளச்சேரி ஏரியை தூய்மைப்படுத்தி ஆகாய தாமரைகள் அகற்றும் வேலை எப்போவுமே நடந்து கொண்டுக்கிட்டே இருந்து இந்த அளவுக்கு வந்து சீரமைப்பு நடந்திருக்கு. ஏன்னா பிகாஸ் ரிசல்ட் தராத கவர்மெண்ட் இது கிடையாதுன்றது உங்களுக்கு ஒரு காட்சிக்காக தான் இதை நம்ம தரோம். ஏன்னா மற்றவங்க பேசுவாங்க, மற்றவர்களை குறை கூறுவார்கள். இந்த ஆட்சி வந்து ரிசல்ட் தர கவர்மெண்ட்டு. அதில் லெஃப்ட்டு போய் ஒரு ரவுண்ட் அது ஃபுல்லாக காமிச்சிடும் அந்த இடத்த. இந்த பகுதியில் இருக்க மக்கள், அதாவது இந்த ஹவுசிங் போர்டில் இந்த பகுதியில் இருக்க மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்தால் உடனடியாக வந்து கல்யாண மண்டபத்துக்கு மாற்றி வச்சு அங்கே வந்து நம்ம ரிலீஃப் கேம்ப் கொடுத்து அது போக வந்து 3 வேளை உணவு வந்து கார்ப்பரேஷன்லேருந்து கொடுப்போம். இன்றைக்கி பாருங்கள் மக்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு. நேற்று ஒரு நாள் முழுக்க மழை பொழிந்து இன்றைக்கி அந்த நேற்று நைட் வந்து நம்ம ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் எல்லா மூமெண்ட்ஸையும் இன்னும் கொஞ்சம் ஈஸ் பண்ணி விட்டேன்னு எந்த அளவுக்கு மாற்றங்கள் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. என்ன இது ஏரிக்கரையோட பேக் சைடு. இது நிப்பாட்டு, ஏரிக்கரை பேக் சைடு மட்டும் காட்டுறேன். முன்னாடி போய் நிப்பாட்டுப்பா. இது
வந்து ஏரிக்கரை பேக் சைடு. இது மட்டும் தான் ஹைட் ஏறிக்கிட்டு இருக்கு. இது அந்த மவுத் வந்து அந்த பக்கம் இருக்கிறதுனால அதை கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதையும் பார்த்து இப்போது ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த எதிர்க்க வந்து அந்த மவுத் இருக்குது, அது கிளியர் ஆகிட்டு கிளியராக இந்த தண்ணி ஹைட் வந்து